வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராம் அகஸ்தீஸ்வராய நமஹ. குருவருள் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும், முக்கோடி தேவர் பெருமக்களுக்கும், சித்தர் பெருமக்களுக்கும், ததாஸ்து தேவதைகளுக்கும், பிரபஞ்ச பேராற்றலுக்கும், ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும், திரு அண்ணாமலையாருக்கும் அனந்த கோட்டி வணக்கம். இன்னைக்கு நாம ஆஞ்சநேயருக்கும் ஒரு வணக்கம் வச்சிடலாம். நேத்து நாங்க ராவத்தமங்கலம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அவரை பத்தியும் இன்னைக்கு பார்த்திடலாம். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி, தசமி திதி, உத்திர நட்சத்திரம். கீழ் திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளுக்கு திருமஞ்சன சேவை, ஊஞ்சல் சேவை. திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் கொழு தர்பார் காட்சி. சங்கரன் கோவில் கோமதி அம்மா புஷ்ப பாவாடை தரிசனம். கார்த்திகை சோமவாரம் அப்படின்னாலே பொதுவா நெல்லி பூஜை பண்றதுங்கிறது ஒரு சிறப்பம்மா. நெல்லி அப்படின்னா பெரிய நெல்லிக்காய் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெரிய நெல்லிக்காயும் துளசியும் வச்சு கார்த்திகை மாதம் முழுக்கவே பூஜை பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. நாங்க தினம் பூஜைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு ஸ்லோகம் சொல்லிடுறோம், அது பூஜை ஆயிடுது. இந்த கார்த்திகை சோம வாரம், சோமன் அப்படின்னா சிவனின் ஒரு பெயர் சோமன்க. அவருக்கு உகந்த வாரம் சோமவாரம், அதுலயும் கார்த்திக சோமவாரம். இன்னைக்கு அதை பார்த்திடலாம். ஏன் கார்த்திக சோமவாரம் சிறப்பு? நாம கோவில்ல இப்ப நீங்கெல்லாம் கூட இதுக்கு போயிட்டு வந்தீங்க, உத்தரகாச மங்கை. உத்தரகாச மங்கையில நீங்க லிங்கோத்பவகரை பார்த்திருக்க மாட்டீங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னா உத்தரகாச மங்கை மங்கை முந்தியோ மதி முந்தியோன்னு ஒரு கோவில்னு அதை சொல்லி இருக்கேன் நான். அந்த மங்கை முந்தியோ மதி முந்தியோ கோவில் எதுக்காக அப்படி வந்ததுன்னா, நாம அன்னைக்கு பார்த்தோம் வலை வீசின படலம். அந்த வலை வீசின படலம் நடந்த இடம் பார்வதி தேவி வேதத்தை சரியா கவனிக்காததுனால மீனவ பெண்ணா அங்கதான் உத்தரகாச மங்கையில தான் வலை வீசின படலத்தை நிகழ்த்தினார். அப்ப சமுத்திரம் அங்க இருந்ததுன்னு சொல்றோம். ஏன் அங்க லிங்கோத்பவகர் இல்லை? யுக யுகம் யுகம் பிறக்கும் முன்னே உத்தரகாச மங்கை பிறந்தது. அந்த மாதிரி தொன்மையான கோவில்கள்ல லிங்கோத்பவகர் இருக்க மாட்டார். ஏன் கார்த்திகை தீபத்துக்கும் லிங்கோத்பவருக்கும் என்ன தொடர்பு? ஆதியில நான்முகனான பிரம்மனுக்கும் 5 முகம் இருந்தது. மகாவிஷ்ணு சிவன் 5 முகம் இருந்தது. சுருக்கமா அப்படியே ஒரு வரி சொல்லிட்டு போயிடலாம். இவங்க 3 பேர் இருக்கும் பொழுது பிரம்மாவுக்கு எனக்கும் 5 முக தலை இருக்கு, சிவனுக்கும் 5 தலை இருக்கு, நான் ஏன் விஷ்ணுவையும் சிவனையும் வணங்கணும்? இத்தனைக்கும் விஷ்ணுவோட தொப்புள் கொடி அந்த தாமரை தண்டில் இருந்து விரிந்த கமலத்துலதான் பிரம்மன் உதித்தார். ஆனா அவருக்கு ஒரு பொறாமை. இந்த பிரம்மா ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, கடவுளுக்கு என்னைக்கு பொறாமை கிடையாதுங்க. நாம தான் பிரம்மம். நாமெல்லாம் சிறு சிறு பிரம்மம். நமக்கு வந்துடும் அப்பப்ப ஆணவம், கண்மம், மாயை, பொறாமை, இதெல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னு நமக்கு அறிவில தெளிவு கொடுக்கத்தான் இந்த கதை. மகாவிஷ்ணு கிட்ட போய் நீயே நானே இனிமே சிவனை வணங்க வேணாம், நாம 3 பேரும் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்ல, ஒரு பெரிய பேரு அப்படியே என்ன சொல்றது, ஆகாசத்துக்கு பூமிக்குன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா 14 புவனங்கள், நாம ஒரு புவனத்துலதான் வாழ்றோம். இதுல ஒரு அணுவிலதான் நாம இருக்கோம். மிச்சம் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாத பல்லாயிரக்கணக்கான கோடி 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 கணக்கான உயிரினங்கள் வாழ்த்து. நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளையே கையில பிடிக்க முடியாது. ஒரு ஆகாசத்துக்கும் பூமிக்குமா ஒரு ஜோதி பிளம்பு வருது, பக்கத்துல கூட நெருங்க முடியல. அவ்வளவு தன் அப்படிங்கிற குளிர்ச்சியாவும் இருக்கான், வெம் அப்படிங்கிற வெப்பமாவும் இருக்குதான். தன் அப்படின்னா குளிர்ச்சி, அந்த குளிர்ச்சியாவும் இருக்குதான்.
வெம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்பமாவும் இருக்குதான். அந்த குரல் ஒரு குரல் வந்ததான் அசரீரியா. பிரம்மா மகாவிஷ்ணு, உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. உங்க சந்தேகத்தை தீர்த்துக்க நான் ஒரு உபாயம் சொல்லவா? சரி சொல்லுங்கன்னு ரெண்டு கை கூப்பி வணங்குறாங்க. மகாவிஷ்ணு என்னைக்குமே தன்னை தாழ்த்தி பூமிக்கு நன்மை செய்வார். அவர் பிரம்மனோட உடன்படலைனாலும் ஏதோ சிவனோட திருவிளையாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். என்னுடைய முடி எங்க இருக்கு, அடி எங்க இருக்கு பார்த்துட்டு சொன்னீங்கன்னா உங்க சந்தேகம் தீர்ந்துருக்கும். உடனே மகாவிஷ்ணு என்ன சொன்னார்? வெண் பன்றி வடிவம் எடுத்து பூமியில கொடைஞ்சு போக ஆரம்பிச்சுட்டார். பிரம்மாவுக்கு தான் தலைக்கணம் அதிகமாச்சே, அன்னபக்ஷி வடிவம் எடுக்கிற. அன்னபக்ஷிங்கிறது மூலாதார தவம் பண்றவங்களுக்கு நல்லா தெளிவா போயுங்க. மூலாதாரத்திலிருந்து ஏன் அடிக்கடி சொல்றேன்னா, இதை கேட்கும் பொழுது அந்த சக்ராஸ் புனிதமடையும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தம், ஆக்ஞா, வித்யா உபாசிகளுக்கு சேர்த்தி ஒரு சக்ரா, சிந்தா, மணிஸ்தவம், சகஸ்ராரம். இந்த 7 நிலை இருக்கு இல்லையா, அதுல பயணப்பட கருடனாலத்தான் முடியும். கருட பட்சி எப்படி தன்னுடைய சிறகுகளை விரித்து பறக்குதோ அப்படி பயணப்படணும். உச்சி சிரசுல மயில் பறவை விரிக்கிற மாதிரி ஆயிரக்கணக்கான மயில் கண்கள் மாதிரி விரியாதியில் அடர்ந்து பறவும். மறுபடியும் சகசிராதாரம், ஆக்ஞா, விசுத்தம், அநாகதம், மணிபூரகம், சங்கமஸ்தானமான சுவாதிஷ்டானத்துக்கிட்ட வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் இந்த கருடனோட இறகுகள் மூட தொடங்குமா. மூலாதாரத்துல வரும் பொழுது அன்னபக்ஷியா வடிவெடுத்துருவாரு. அன்னபக்ஷியோட நிலை அதுதான். சரஸ்வதியோட வாகனம் அன்னபக்ஷியும் மயிலும் கொடுத்திருப்பாங்க. ஏன் ரெண்டையும் கொடுத்திருக்காங்கன்னா, சரஸ்வதி தான் எல்லா கலைகளுக்கும் அதிபதி. மூலாதார பறவையான அன்னத்துக்கும் அவங்களே அதிபதி, சகசிராதாரமான மயிலுக்கும் அவங்களே அதிபதி. இவர் என்ன பண்றாரு? ஒரு அன்னபக்ஷி வடிவம் எடுத்துக்கிறார். மேல பறக்கிறார், பறக்கிறாரு 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 பறக்கிறாரு, யுக யுக யுகமா பிரம்மா பறக்கிறார். ரெக்கதா எரியுது. ஏன்னா குளிர்ச்சியாவும் இருக்கு, வெப்பமாவும் இருக்கு. யுகமெல்லாம் போயிட்டே இருக்கு. அவர் கண்ணு கட்டின தூரம் வர முடி தெரியல. என்ன ஒரு கர்வம்! நான் இந்த ஜோதி பிளம்போட முடிய பார்க்க போறேன். பெருமாள் பணிந்து குறைஞ்சு 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 போறார். ரசாதலம், தலாதலம், மகாதலம், எல்லா தலத்தையும் குறைஞ்சு போயாச்சு, ஒன்னும் வரல. பிரம்மா பறந்து போயிட்டு இருக்காரு. மகாவிஷ்ணு ஒரு கட்டத்துக்கு மேல வெளியில ஜோதி ஸ்வரூபத்தை நமஸ்காரம் பண்ணி, என்னால கண்டுபிடிக்க முடியல, அடியேன் சிறியவன், நீங்க யாருன்னு நீங்களே உங்க திருவாக்கால சொல்லிடுங்க, கொஞ்சம் பொறு, பிரம்மனும் வரட்டும். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, கொஞ்சம் பொறு, பிரம்மன் வரட்டும். போன பிரம்மா வரல, மேல இருந்து என்னமோ வருது. என்னன்னு பார்த்தா தாழம்பூ ஒண்ணு வருது. என்ன நீ எங்க இருந்து வர? சிவனோட தலைமுடியிலிருந்து வர. தாழம்பூக்கு என்ன ஒரு ஆனந்தம்! சிவனோட தலையில அலங்கரித்த தாழம்பூ. நான் வரேன், அங்கிருந்து வரேன். அப்படியா? எனக்கு ஒரு ஒத்தாசை பண்றியா? பண்றேனே. சிவனோட சிரசு முடி எங்க இருக்கு எனக்கு தெரியணும். அதுக்கு நீங்க எத்தனை யுகம் போனாலும் பார்க்க முடியாது. நானே யுக யுகமா யுக யுகமா யுக யுகமா இறங்கி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு தாளம்பு சொல்லுது. பிரம்மாவுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அவ்வளவு உசந்ததா அந்த திருமுடி? ஆமா. சரி, எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணேன். என்ன பண்ணணும்? நான் சிவனோட திருமுடியை பார்த்ததாக நீ சாட்சி சொல்லணும். பிரம்மா, இதுக்கு நான் உடன்பட மாட்டேன். நான் என்ன புண்ணியம் பண்ணேனோ சிவனின் சிரசை அலங்கரிக்க பாக்கியம் கிடைச்சிருக்கு. நீங்க சொல்ற போய்க்கு நான் உடன்பட மாட்டேன். பிரம்மா கொஞ்சம், நான் படைக்கும் கடவுள், ஓ வம்சத்தை இனிமே இப்படி படைப்பேன் அப்படி படைப்பேன் மிரட்டி ஒத்துக்க வைக்கிறார். பிரம்மனும் தாழம்பூவும் இறங்கி ஜோதி பிளம்பு கிட்ட நிக்கிறாங்க. பிரம்மன் சொல்றார், நான் உங்க முடிய பார்த்துட்டேன். தாழம்பு சாட்சி. பிளம்பு கேக்குது, தாழம்புவே நீ சாட்சியா? ஆமா.
பிரம்மா என்ன பார்த்தாரா? ஆமா. அப்ப ஏன் உன் குரல் நடுங்குது? என்ன மன்னிச்சிடுங்க, பிரம்மா என்ன மிரட்டி பணிய வச்சார். பொய் சொன்ன தாழம் பூவே, இனிமேல உனக்கு என்னுடைய பூஜையில அருகதை கிடையாது. இப்பவும் எங்க இருக்குதுன்னா, திருவிடை மருதூர், உத்தரகோச மங்கை, தேன் பொன் பரப்பி, இது மாதிரி யுகங்களுக்கு யுகங்களுக்கு முந்திய கோவில்கள், லிங்கோத்பவர் இல்லாத கோவில்கள்ல தாழம்பூ இருக்கு. அதை ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, பொய் சொன்னதுக்கு பதவி இழந்துடுச்சு, ஆனா ஒரு காலத்துல பதவி வகித்ததால் அந்த கோயில்ல தாழம்பூ பூஜை இருக்கு, லிங்கோத்பவர் இல்லை. இப்போ அந்த ஜோதி பிளம்பு மெல்ல அப்படியே ஸ்வரூபமா ரத்தினமா மாணிக்க குன்றா ஜொலிக்குது. அழகா 5 முகம், திரிசூலம், நெற்றிக்கண், சூரியனும் சந்திரனுமா 2 கண்கள், அப்படியே நிக்கிறார் பாருங்க. பிரம்மா நடுங்கிட்டார். இவரும் நாமளும் சமான் நாம நினைச்சோமே. மகாவிஷ்ணு சிவனை பார்த்து, இந்த உலகம் தோன்றுவதும் உன்னால, இந்த உலகம் நடப்பதும் உன்னால, இந்த உலகம் லயிப்பதும் உனக்குள்ள, நான் உன்னிலும் ஒரு கூறு. இல்லை விஷ்ணுவே, நான் அப்பன் என்றால் நீ அம்மை. ஏன் இந்த ஸ்தானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன்னா, நீ போய் சொல்லல, பணிந்தாய். பணியறதுக்கு ஒரு துணிவு வேணும், துணியறதுக்கும் ஒரு பணிவு வேணும்னு பேசணும் இல்லையா? அந்த பணிவு. அதனால நீயும் நானும் சமம். பிரம்மன் உன்னுடைய தொப்புள் கொடியிலிருந்து வந்தார், உன்னுடைய பிள்ளை, அதனால அவரை மன்னிச்சிடலாம். ஆனா இனிமே உலகத்துல பிரம்மனுக்கு கோவில்கள் கிடையாது. நாம போயிட்டு வந்தோம் பாத்தீங்களா, திருச்சிக்கு பக்கத்துல பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இருக்கு, அவருக்கு சிலை நல்லா ஆஜானுபாகவா எல்லாரும் பார்த்தோம். நார்த்ல புஷ்கர்ல இருக்கு, கடுமுடியில வன்னி மரத்துக்கு கீழே இருக்கு. ஏன்னா இதெல்லாம் யுகங்களுக்கு முன்னாடி வந்த கோவில்கள், அதனால அங்கெல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் லிங்கோத்பவர் இருக்க மாட்டாங்க, பிற்காலத்துல வைத்திருக்கலாம். இப்படி ஒரு ஜோதி பிளம்பாக தரிசனம் கொடுத்தார் பாத்தீங்களா? அந்த தரிசனத்தை நமக்கு உணர்த்தத்தான் கார்த்திகை கொப்பரையில தீபம் ஏத்துறதும், நாம கார்த்திகை தீபங்களை பௌர்ணமிக்கு முன்னாடி 2 நாள், பௌர்ணமி அன்னைக்கு 3 நாள் வைக்கிறதும், அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு நாம இருக்கிற இடத்துல இருந்து மகாலிங்கத்தை வேண்டி அவங்க எத்தனை மணிக்கு தீபம் ஏத்துறாங்கன்னு தொலைக்காட்சி வாயிலாக பார்த்துட்டு தான் 3வது நாள் தீபத்தை நாம ஏற்றுவோம். ஏன்னா முதல்ல அவருக்குதான் உரிமை. அப்படி அந்த தீபத்துக்கு ஒரு சிறப்பு. அந்த தீபமானது என்ன சொல்லுது? நெருப்பு நீ எதை போட்டாலும் சாப்பிடும், தீயதை போட்டாலும் சாப்பிடும், நல்லதை போட்டாலும் சாப்பிடும். ஆனா நல்லதை செய்தால் அந்த கொப்பரை உச்சியில இருக்கும், 7 நாள் எரியுமாங்க. நாங்கெல்லாம் முதல்ல நினைச்சுக்குவோம் 7 நாளும் அப்படியே அணையாம எரியும்னு. அப்புறம் ஒரு பதிவுல படிச்சோம், இல்லைங்க, நாங்க ஒரு 5-6 பேர் கூட்டமா அங்க உட்கார்ந்து இருப்போம், ஒரு குடில் அமைத்து மத்தியில கொப்பரை அணையாம இருந்தா ரொம்ப சந்தோஷம், அணைஞ்சிட்டா மறுபடியும் நாங்க பத்த வைப்போம் அப்படின்னு ஒரு பரதவக்குளம் சொல்லுது. அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு தான் நம்ம கூம்பு கொளுத்துவோம். நம்மளால அவ்வளவு பெரிய கொப்பரையை வச்சு அதை தோல்ல தூக்கிட்டு மலை மகாலிங்கத்தை தாண்டி போய் எல்லாம் நம்ம சேவிக்க முடியாது இல்லையா? எல்லாரும் அவங்கவுங்க ஊர்ல இருந்து சேவிக்க முடியாது இல்லையா? மனசுல நினைச்சிக்கலாம் ஒரு காட்சி. இப்ப நாம கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு போட்டோ வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வச்சு அவங்களுக்கான ஸ்லோகங்களை சொல்றோம், பக்தி ஸ்ரத்தையா அவங்களுக்கு பாவனம் பண்றோம். அது மாதிரி ஒரு கூம்பு கொளுத்துறோம். அந்த கூம்புல என்ன போடுறோம்? கல்லுப்பும் மிளகும் போடுறோம், கற்பூரம் போடுறோம். ஏன் போடுறோம்? கற்பூரம் எப்படி போட்டதும் தன்னுடைய சுவடே இல்லாம கரைஞ்சு போகுது, அது மாதிரி நம்முடைய பிறவியானது கரைஞ்சு போகணும். கருமிளகும் கற்பூரமும் உப்பு கல்லும் போடுற ஐதீகம். உப்பானத போட்டா படப்படன்னு வெடிக்குது, கருமிளகு போட்டா அதுவும் படப்படன்னு வெடிக்குது. ஏன் வெடிக்குது? அதனுடைய காற்று தூய்மைப்படுத்தணும். இந்த ஐப்பசி கார்த்திகையில கிருமி கீட்டகங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த கிருமி கீட்டகங்களை கண்டிக்கக்கூடிய சக்தி உப்பு கல்லுக்கும் மிளகுக்கும் மட்டும்தான் உண்டு.
அதனாலதான் அந்த கருமிளகையும் உப்புக்கல்லையும் அதுல நம்ம சேர்க்கிறோம். கற்பூரம் மாதிரி, அதுல சேர்த்த கற்பூரம் மாதிரி நாம இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டா கூட நம்ம பிறவியானது நம்ம வந்த சுவடு தெரியாம அப்படியே கரைஞ்சிடும். அப்படி கேட்கணும் சிவனை. வர கேட்டா இப்படி கேட்கணும், பிறந்துட்டோம், நீ என்ன கொடுக்குறியோ அதை நான் அனுபவிச்சுக்கிறேன் லலிதா, ஆனா நான் வந்த சுவடு தெரியாம உன்னிலேயே ஐக்கியம் ஆயிடணும். இதுதான் தாத்பரியம். சார், திரு கார்த்திகை தீபத்தை யாரு ஏத்துறாங்க? எப்படி அவங்களுக்கு அந்த உரிமை கிடைச்சது? மெய்யுருக விழியிலே நீர் பெருக உயிர் கசிந்துருக காணும் மெய் நிலையாம் அடிமுடி காணாத அருட்பெரும் ஜோதியை தரிசிக்க முற்பிறவி பயன் வேண்டுமே. ஓங்கி உலகளந்து நிற்கும் மலையின் மீது மகா ஜோதியை தரிசிப்பதே பாக்கியம் என்றால் மகா ஜோதியை அண்ணாமலையில் ஏற்றுவது எத்தனை பாக்கியம். நினைச்சாலே மெய் சிலுக்குதா? இந்த திருப்பணியை தொன்று தொட்டு நிறைவேற்றும் பெருமையை பெற்றிருப்பவர் பர்வத ராஜ குலத்தினர். பர்வதம்னா மலைவாழ் மக்கள். நம்ம பார்வதியோட பேரு அவங்க சொல்லும் போது பாருங்க, பர்வதி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இமவானுக்கும் மேனகா தேவிக்கும், இமவான் ஒரு மலை சிகரம், மேனகா இன்னொரு மலை சிகரம். மைனாவதி, மன்னிச்சிடுங்க, மைனாவதி. மைனாவதிக்கும் அதாவது வளர்ப்பு மகளா வந்தது பார்வதி. அந்த பர்வத ராஜ குலத்தவர்கள் தான் இந்த தீபத்துக்கு பொறுப்பேற்றிருக்காங்களாம். தீப திருவிழாவின் நிறைவாக அண்ணாமலை மீது மகா தீபம் ஏற்றும் உரிமையை பெற்று அந்த பணியை தொடர்ந்து நிறைவேற்றுபவர்கள் பர்வத ராஜ வம்சம். அவங்க குடும்பம் மட்டுமே 2000 குடும்பங்களுக்கு மேற்பட்டு திருவண்ணாமலையில இதுக்காகவே வசிக்கிறாங்களாம். அதுலயும் 5 வம்சாவளிகளாக இதை தொடர்ச்சியா செஞ்சவங்க மட்டும்தான் மலை மேல கால் பதிக்க முடியும். ஏன்னா மலை 4 யுகங்களாக இருக்கு. முதல்ல திருவண்ணாமலை அப்படி என்ன சொல்றது, செஞ்சிவப்பா செக்க சிவந்த ரத்தினமா. எப்படி நம்ம முதல்ல நெருப்பை பார்த்தோம், அந்த அக்னி பிளம்ப பார்த்தோம், அப்படி அக்னியா ஜொலிச்சிட்டு இருந்தோம். அடுத்த யுகத்துல சிவந்த மாணிக்க குன்றா இருந்துச்சோம். அடுத்த யுகத்துல இப்ப இருக்கிற இந்த அண்ணாமலையானது மூலிகைகள் நிறைந்த சித்தர்கள் வாழக்கூடிய அண்ணாமலை. விவரம் தெரிஞ்சவங்க அண்ணாமலை மேல காலே வைக்க மாட்டாங்களாம். ஏன்னா சிவனே அண்ணாமலை, அண்ணாமலையே சிவன். 3 யுகங்களாக நெருப்பு பிளம்பாக, ரத்தின மலையாக, துவாபர யுகத்துல தங்க மலையாக, கலியுகத்துல மூலிகைகளும் சித்தர்களும் கிடைக்கும் அற்புதமான மாணிக்க மாலை. நாம அதை மாணிக்க மலைன்னா சொல்லணும். ஏன்னா சிவனோட ரூபம் மாணிக்கம். இன்னைக்கும் நமக்காக அருள் புரிஞ்சிட்டு இருக்கார் சிவன் மலையே வடிவாக. அந்த மலையை தீபம் ஏற்றும் உரிமையை பர்வத ராஜ வம்சத்திற்கு கிடைச்சிருக்கு. எப்படி கிடைச்சது? பர்வத ராஜகுல வம்சத்தின் வழிவந்த பர்வதராஜனின் அருந்தவ புதல்வியாக அவதரித்தார் பார்வதி. பர்வத ராஜ குலத்தினர் மீன்பிடி தொழிலை மேற்கொள்வதால் மீனவர்கள் செம்பொன்னால் செய்யப்பட்ட படகுல போய் மீன் பிடிச்சாங்களாம். எப்படி நம்ம கூரை, தஞ்சாவூர்ல பொன்னால செய்யப்பட்ட கூரை, சிதம்பரத்துல பொன் வேய்ந்த சோழன் கூரை, அது மாதிரி இந்த பரதவ குலத்தை சேர்ந்தவர்கள் செம்பட்டவர்கள். ஏன் அப்படின்னு வந்துச்சுன்னா, செம்பொன்னால் செய்யப்பட்ட படகுல போய் மீன் பிடித்ததால் செம்பட்டவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். பார்வதி தேவி அவங்க குளத்துல பிறக்கணும், தாமரை மலருக்கு மத்தியிலிருந்து பர்வதராஜனுக்கும் மைனாதேவிக்கும் பிறக்கணும் அப்படின்னா அவங்க எவ்வளவு உயர்ந்த குலமா இருந்திருக்கணும். பொதுவா நம்ம எல்லா புராணத்திலையும் பார்த்தோம்னா முதல் குலம் மீனவர் தாங்க இருப்பாங்க. சீர்காழியில போய் பாருங்க, ஒரு படகு இருக்கும். அந்த படகுல தான் சிவனும் பார்வதியும் பர்வதம் மாதிரி தான், செம்படவர்கள் மாதிரி தான் உச்சியில கொண்டையை போட்டுட்டு இருப்பாங்க. மகாபாரதத்தை எடுத்துக்கோங்க, அந்த செம்படவ செல்வி அவதான் மச்சகந்தி பரிமளகந்தி. அதுக்கப்புறம் இங்க வந்தாதான் ராஜ்ய பட்டாபிஷேகம், சந்தனு மகாராஜாவை மணந்து கொண்டாள். அந்த மீனவர் குலத்துல இருந்துதாங்க ஒவ்வொரு வரலாறும் ஆரம்பிக்குது. நம்முடைய 18 புராணங்களுமே ஒண்ணுக்கு தொட்டு 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 தாங்க வரும். ராமாயணத்துல எடுத்தா முருகன் வருவார், மகாபாரதத்தை எடுத்தா ராமர் வருவார். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பின்னி கதம்பமாக நமக்கு கிடைச்சிருக்கு.
நாம ஒவ்வொரு புராணத்தையும் படிக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான பரிமாணத்தை உணரலாம். இன்னைக்கு நாம அந்த பரிமாணத்தையும் உணரலாம். பார்வதி தேவியார் அவதரித்த செம்படவர்களுக்கு மட்டுமே உச்சியிலே மகா தீபம் ஏற்றும் திருப்பணி கொடுத்திருக்காங்க. முன்னொரு காலத்தில் பிரம்ம ரிஷிகளின் தியானத்தை கலைக்கும் வேளையில் அசுரர்கள் ஈடுபட்டனர். பிரம்ம ரிஷிகள் கோபப்படும் போது அவர்கள் மீன் உருவாக மாறி கடலுக்குள்ளே சென்று மறைந்து கொள்வார்கள். அசுரர்களை அழித்து தம் தவ சிறக்க செய்யுமாறு சிவபெருமானிடம் ரிஷிகள் முறையிட்டார்கள். அடியார்களின் இன்னலை உணர்ந்த சிவபெருமான் பர்வதராஜனை அழைத்தார். கடலுக்குள்ள மீன் வடிவில மறைந்துள்ள அசுரர்களை அழிக்குமாறு கட்டளையிட்டார். அதற்கு உதவியாக ஞானம் என்னும் வலையையும் தேவதச்சனான விஸ்வகர்மா உருவாக்கிய செம்பொன் படகையும் கொடுத்தார். கடலுக்குள் விரைந்து சென்ற பர்வதராஜன் மீன் வடிவிலான அசுரர்களை பிடித்து கரையில போட்டார். அசராத அசகாய சூரர்களான அசுரர்கள் மீண்டும் மீண்டும் கடலுக்குள்ள துள்ளி குதித்து மறைகிறாங்க. இத பார்த்து பர்வதராஜன் சோர்ந்து போய், பார்வதி, ஏதாவது ஒரு மனசு இறங்கி எனக்கு ஒத்தாசை பண்ணு தாயே, நீ சிவனின் மறுபாதி அல்லவா. மனமிறங்கிய பார்வதி தேவி கடல் நடுவே பெரிய உருவம் எடுத்துக்கிட்டாங்களாம். வாழை திறந்து நின்று மீன்களை எல்லாம் விழுங்கிட்டாங்களாம். எதிர்பாராத விதமாக அசுரர்களுக்கு விரித்த வலையில் கடலுக்கு அடியிலே தவம் புரிந்த மீன மகரிஷியும் சிக்கி கரைக்கு வந்துட்டார். தவம் கலைந்த கோபத்தில் உனது ராஜவம்சம் அழிந்து மீன் பிடிச்சுதான் வாழணும் பர்வதராஜாவுக்கு சாபம் கொடுத்தார். இதனால அதிர்ந்த பர்வதராஜா ஓடோடி போய் சிவன் கிட்ட முறைகிறார். கருணை கொண்ட சிவன் கார்த்திகை திருநாளில் திரு அண்ணாமலையில் ஜோதி பிளம்பாக காட்சி தருவேன். அந்த ஜோதியை ஏற்றும் பணியை பர்வதராஜ வம்சத்தினர் நிறைவேற்றணும். ஜோதியை தரிசிக்கும் கோடிக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலை கரோகரா என்னும் முழக்கத்தின் புண்ணியத்தை எல்லாம் பர்வத குலத்துக்கே சேரும். ஏன்னா அந்த மீன்களை பிடிக்கிறதுக்காகத்தான் அவர் போனாரே தவிர அவர் எந்த தப்பு காரியமும் செய்யல. ஆனா மீன மகரிஷி சபிச்சிட்டார். அதனால நாம அங்க போய் சொல்ற அண்ணாமலைக்கு அரோகரா. அந்த புனிதர் கோஷத்தின் பலனெல்லாம் அந்த செம்படவர்களுக்கே போய் சேரும். இதனால காலங்காலமாக பர்வதராஜ குலத்தினர் திருவண்ணாமலையிலே ஜோதி ஏற்றும் பணி நிறைவேறுது. தற்போது அண்ணாமலை மீது மகா தீபம் ஏற்றும் திருப்பணியை நிறைவேற்றும் பர்வதராஜகுல மரபை சேர்ந்த அடியார் கூறினார். ஒருத்தர் திருவண்ணாமலை தாமரைக்குளம் பகுதியில் வசிக்கும் 5 வழி மரபை சேர்ந்த குடும்பத்தினர் சுழற்சி முறையில ஆண்டுதோறும் மகா தீபம் ஏற்றும் பணி செய்கிறோம். தீபம் ஏற்றுவதற்காக தேர்வு செய்யப்படும் 5 பேர் ஒரு மண்டலம் 48 நாள் விரதம் இருப்பாங்க. தீபம் ஏற்றும் அடியாருக்கு அண்ணாமலையார் கோவிலில பரிவட்டம் கட்டப்படும். இந்த பரிவட்டம்ங்கிறது நம்ம பார்த்திருப்போம். அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து, இந்த பணிக்கு இவங்க சிறந்தவங்க அப்படின்னு அவங்க தலையை சுத்தி நல்ல பட்டு துணியை வச்சு அந்த பரிவட்டம் அப்படின்னு கட்டுவாங்க. அப்புறம் அண்ணாமலையார் சன்னதியிலே ஏற்றப்பட்டிருக்கும் பரணி தீபத்தில் இருந்து மகா தீபம் ஏற்றுவதற்கான தீப சுடரை ஒரு மண் சட்டியில வச்சு சிவாச்சாரியர்கள் எங்களிடம் வழங்குவார்கள். மேல தாளம் முழங்க எங்களை மலை மீது வழி அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெறும். மண் சட்டியிலே ஏற்றி செல்லும் தீபச்சுடர் அணையாமல் 2668 அடி உயர மலை உச்சிக்கு கொண்டு செல்வோம். மலை மீது வைக்கப்பட்டுள்ள மகா தீப கொப்பரையில் நெய்யும் திரியும் இடுவோம். அதன் மீது கற்பூர கட்டிகளை குவிப்போம். அண்ணாமலையார் திருக்கோவிலில் மாலை 5:58 அர்த்தநாரீஸ்வரர் எழுந்தருளி காட்சி தருவார். அப்போது கோவிலின் கொடி மரம் எதிரே எங்கள் மரபை சேர்ந்தவர்கள் அகண்ட தீபம் ஏற்றுவார்கள். அகண்ட தீபம்னா அதோட அளவை நம்ம சொல்லவே முடியாது. அது எத்தனை லிட்டர் நெய்ய கொள்ளளவு கொண்டுக்குது, அது எத்தனை மொத்தமான திரியில அது அணையா ஜோதியா விளங்குது. அதெல்லாம் பார்த்தாதான் அகண்ட தீபத்தை பத்தி நம்ம பேச முடியும். அதை தொடர்ந்து அகண்ட தீபம் ஏத்தியாச்சு. அதை தொடர்ந்து அண்ணாமலை உச்சியில் இருக்கிற மகா தீபத்தை நாங்க ஏத்துவோம். அதுவும் எப்படி, முதல் நாள் பரணி தீபத்தன்னைக்கு ஏத்தின தீபத்திலிருந்து சுடர கொடுப்பாங்க. அந்த சுடரை கொண்டு போய்தான் மலை மகாலிங்கத்துக்கு ஏத்துறாங்க. மகா தீபத்தை ஏற்றும் அந்த நொடி பொழுது நாங்கள் இறைவனின் திருவடியை
அப்படியே எங்க கரங்களால பற்றி இருப்பதை போல் உணர்வோம். என்ன ஒரு பாக்கியம்! எங்களுடைய கண்களிலும் உணர்வுகளிலும் தீபம் மட்டுமே நிறைந்திருக்கும். அந்த தீப ஒளியில சிவனையே காண்றாங்களாம். மகா தீபத்தை ஏற்றும் சுடரை சிவாச்சாரியார்களிடமிருந்து பெற்று செல்லும் நாங்கள் மலை மீது ஏறுவதற்கு முன்பு பாவ பிராய சித்த வேண்டுதல் நடத்தணும். ஏன்? பாவ பிராய சித்த வழிபாடு எதுக்காக? திருவண்ணாமலையை இறைவன் மலமேத கால் வச்சு ஏறும்போது பெரிய பாபம். அதனால மலை அடிவாரத்திலே உள்ள குகை நமச்சிவாயர் கோவில் அருகிலே அமைந்துள்ள அண்ணாமலையார் திருப்பாதத்திற்கு முன்பு உலகை காக்கும் ஈசனி, உங்களது பணியை நிறைவேற்றவே மலை மீது பயணிக்கிறோம். எங்களை மலை மேல ஏற அனுமதி கொடுங்கன்னு உளமாற பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அப்புறம்தான் நாங்க பயணம் தொடர்வோம். தீபம் ஏற்றும் பொழுது எங்கள் மரபை சேர்ந்தவர்கள் சிவபுராணம் பாடிக்கொண்டு இருப்போம். சிவனுக்கு உகந்ததான சங்கொலி முழங்குவோம். மகா தீபம் மலை மீது தொடர்ந்து 11 நாட்கள் பிரகாசிக்கும். ஒவ்வொரு நாளும் அண்ணாமலையார் கோவிலில் இருந்து தீபம் ஏற்றுவதற்கான கற்பூரம் மற்றும் திரியை நாங்கள் பெற்று செல்வோம். மகா தீபம் ஏற்றும் பொழுது மலை உச்சியிலே முழங்கும் பாடல் பர்வத ராஜகுல மரபினர் மாமலை மீது மகா தீபம் ஏற்றும் பொழுது அவர்கள் சங்கொழி முழங்க அண்ணாமலையாரை போற்றி விண்ணதிர முழங்கும் பாடல் வரிகள். கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் ஜோதியாய் மலை மீது நிற்கும் அண்ணாமலை போற்றி, உண்ணாமுலை அம்பிகைக்கு இடபாகம் அளித்து அர்த்தநாரீஸ்வரராய் நிற்கும் அண்ணாமலை போற்றி, எங்கும் எப்போதும் எல்லாரையும் கைவிடாமல் காத்து அருள் புரியும் அண்ணாமலை போற்றி, அண்ணாமலை போற்றி, அண்ணாமலை போற்றி, அண்ணாமலை போற்றி. ஞான தபோதனரை வாவென்று அழைத்து வாழ்வழித்து காக்கும் அண்ணாமலை போற்றி, எங்கிருந்து நினைத்தாலும் நினைத்த போதே முக்தி அருளும் அண்ணாமலை போற்றி போற்றி போற்றி. மாலும் நான் முகனும் முயன்றும் அடிமுடி அறியாமல் நின்ற அண்ணாமலை போற்றி, ஓங்கி வளர்ந்து ஒளியாய் காட்சி தந்து காத்தருள் புரியும் அண்ணாமலை போற்றி, வல்லால ராஜாவுக்கு மகனாய் தோன்றி அண்ணலும் அம்மையுமாய் காட்சி அளிக்கும் அண்ணாமலை போற்றி, புண்ணியம் ஒன்று செய்தால் பலவாக வெளிப்பட்டு அருள்மலை பொழியும் அண்ணாமலை போற்றி, விட்டிடில் கஷ்டமா விட்டிடாது உனை உயிர் விட்டிட அருள் பொறி அண்ணாமலை போற்றி. அதாவது சிவனை விட்டா கஷ்டம், சிவனை கெட்டியா பிடிச்சுக்கிட்டே உசுர விட்டுணுமா. அப்போ விட்டிடில் கஷ்டமாம் விட்டிடாது உனை உயிர் விட்டிட அருள் பொறி அண்ணாமலை போற்றி, தேவரும் அடியாரும் தொழும்போது துணை போகும் அண்ணாமலை போற்றி, மலையாய் வடிவு கொண்ட மகேசன் தீபமாய் எழுந்தருளும் அண்ணாமலை போற்றி, மலையுருவாய் சிவ உருவாய் எழுந்தருளி எளியார்க்கு காட்சி தரும் அண்ணாமலை போற்றி போற்றி. இந்த மாதிரி நிறைய சிவஸ்துதிகளையும் பாடல்களையும் பாடிக்கிட்டு தான் போவாங்களாம். பொதுவா கார்த்திகை சோமவாரத்தை நம்ம 5 வாரம் வருதுன்னு வச்சுக்குவோம். இந்த வருஷம் மார்கழி 1ஆம் தேதி தான் 5ஆம் வாரம் வருதான். ஆனாலும் பாதகம் இல்லாம அதையும் நாம 5வது வாரமா வச்சுக்கணுமா. அந்த திருவண்ணாமலை அப்பனை நினைக்க முக்தி, அழைக்க முக்தி, பாட முக்தி, பயில முக்தி, தேட முக்தி, நினைக்க முக்தி, கெட்டியா பிடிச்சுக்கிட்டு உசுருட்டா முக்தியோ முக்தி. இதைத்தான் நாம பார்த்தோம். இந்த அண்ணாமலையாரோட அர்த்தநாரீஸ்வரர் கதையெல்லாம் ரொம்ப பெரிய கதை. அதுக்கு 2-3 வகுப்பே எடுக்க வேண்டி வரும். வாய்ப்பு கிடைச்சா அந்த வகுப்பு எடுத்துடலாம். ஏன்னா அந்த திருவண்ணாமலையை சுத்தி இருக்கிற அத்தனை புனித ஸ்தலங்களிலும் பார்வதி தேவி தன்னுடைய பாதம் பதித்து தவம் இருக்காங்க. கணபதியும் முருகனும் தாய் தவம் இருக்க ஒவ்வொரு இடத்துலையும் பந்தல் போட்டாங்க. குளிர்ச்சியாக தடாகம் வெட்டி கொடுத்தாங்க. மலரெல்லாம் பறிச்சு வச்சாங்க.
சிவ பூஜைக்கு தேவையான சிவ கைலாய வாத்தியங்களையும் கொண்டு வந்து வச்சாங்க. அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க சேகரிச்ச இடம் செவ்வாழை பந்தல் அப்படிங்கிற பேரு. அந்த மாதிரி தொடர்புடைய பேரோட தான் திருவண்ணாமலையை சுத்தியே அந்த நகரம் இருக்குதான். இப்ப எப்படி மதுரையில சித்திரை வீதி, வைகாசி வீதின்னு இருக்கிற அப்படி திருவண்ணாமலையை சுற்றி இருக்கிற தொன்மையான வீதிகள் எல்லாம் அம்மை தவமிருந்த வீதிகள் தான். அங்கேயும் செவ்வாழை பந்தல் அப்படிங்கிற ஊர்ல அம்மனுக்காக செவ்வாழை மரம் கொண்டு வந்து அதுல பந்தல் போட்டாங்களாம். ஏன்னா அம்மா பட்டினி விரதம் இருந்து தவம் பண்றாங்க, அவங்க உடம்பு தாங்குமா, அதனால குளிர்ச்சியான பந்தலை போட்டாங்க. அப்படி எதுக்காக அவங்க தவம் இருந்தாங்க? அவங்க சிவனோட சரிசமோன்னு இணைய விரும்பினாங்க. அதனால அதை அவங்க செஞ்சாங்க. அது அண்ணாமலையார் கதை புராணம், ஒரு பெரிய புராணம். அதை இன்னொரு நாளும் பார்த்தலாம். அப்புறம் கண்டேன் சீதையின் ஹனுமன் ராமாயணத்துல ஒரு சொற்றொடர் சொல்வார். நேற்று கார்த்திகை 9 நாங்க அதை தமிழ் படி திருமண நாளா வச்சுக்கிட்டோம். அப்ப சென்னையில இருந்தோம். புதன்கிழமை பேத்திக்கு 3 முடிஞ்சு 4 ஆயுஷோமம். வியாழன் வெள்ளி கொஞ்சம் அக்கம் பக்கம் இருக்கிற கோயிலு, திருப்போரூர் கந்தசாமி கோயிலு, கல்யாண வரத ஆஞ்சநேயர் கோயில் எல்லாம் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் சனிக்கிழமை இன்னொரு கல்யாண வரத ஆஞ்சநேயர்னு போயிட்டோம். அதாவது அவர் தான் ராவத்தநல்லூர் ஆஞ்சநேயர் நினைச்சு போயிட்டோம். அங்கிருந்த ஐயர் வழி சொல்லி ராவத்தநல்லூர் ஆஞ்சநேயரை நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அந்த விபரமும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். காலையில 9-9:30 கோயில் மூடிடுவாங்க. ஆனா கார்த்திகை மாதம் 5 ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ரமணி அண்ணான்னு சொல்லக்கூடிய நங்கநல்லூர் கோவிலை ஸ்தாபனம் பண்ண ரமணி அண்ணா அந்த ராவத்தநல்லூர் ஆஞ்சநேயரை அங்க வச்சிருக்கார். ஸ்வர்ச்சலா தேவி சமேதராக கருவறையில இருக்கார். நம்ம சோளிங்கர்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த நரசிம்ம சுவாமியோட உக்கிரத்தோட இங்க ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கு. பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயரும் யோக ஆஞ்சநேயரா. உள்ள கருவறையில ஸ்வர்ச்சலாதேவி சமேத ஆஞ்சநேயரும் இருக்கார். நாங்க ஆந்திராவில் ஒரு தரம் போனோம். அப்போ கருவறையிலேயே எல்லா தெய்வங்களோட நாங்க அவங்கள பார்த்தோம். இங்க கருவறையில் மனைவியோட மட்டும் இருக்காங்க. அதுக்கப்புறம் மன்னிச்சிடுங்கம்மா. அதுக்கப்புறமா நாங்க அம்மா பேசுறது கேக்குதா? அம்மா கேக்குதுங்கம்மா, பேசுங்க. சரி, மத்தியில போன் வந்ததுனால கட் பண்ணி விட்டேன். அந்த ஆஞ்சநேயர் ஸ்வர்ச்சலாதேவி சமேத ஆஞ்சநேயர் நல்லா பெரிய ஆகுருதியா வலது கையில கதாயுதத்தோட வாளை அப்படி என்ன ஒரு பிரமாதமா வச்சிட்டு இருக்கார். ஆஞ்சநேயருக்கும் வாளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. நாம ஒரு சின்ன சம்பவத்தை நினைவு கூர்றேன். ராமாயணம் ஏன் வந்துச்சுன்னா, ராவணன் ஆத்மலிங்கத்தை பெற வருகிறான். மகாவிஷ்ணு அவனை பார்வையை திசை திருப்பி பார்வதி கூட வரும்படி கேட்கிறான். சிவனை சரி கூட்டிட்டு போங்கிறான். பார்வதின்னு ஒரு கூறு தான், பார்வதி அம்மா வரல. பார்வதின்னு ஒரு கூறு ராவணனை பின்தொடர்ந்து 11 அடி நடக்குது. நாரதர் உங்க அண்ணன் தான் இந்த மாதிரி செஞ்சாரு, அப்படியா, நான் அவனை பேசிக்கிறேன். உனக்கா தெரியாது, இந்த உலகத்துல இருக்க அத்தனை சக்தி வடிவும் நீ தானே, நீ எந்த ரூபத்துல போனா ராவணன் உன்னை ஓட்டுவான்னு உனக்கு தெரியாதா, பயப்படுவான். உடனே அம்மா புரிஞ்சுக்கிட்டு காளி ரூபத்தை எடுத்து பின்னாடி டங்கு டங்குன்னு அந்த கணங்களுக்கு கனகனமான காலணி சத்தம் அந்த போட்டிருப்பாங்க பாருங்க பாத சிலம்புகள். என்னடா இவ்வளவு நேரம் மென்மையான பாத சத்தம் இப்ப கண்ணு கண்ணுன்னு கேக்குது. திரும்பி பார்த்தா பார்வதி காளி ரூபமா வந்துட்டு இருக்கா. ஐ சீப்பா அப்படிமா, மா போக மாட்டேன், நான் உன் கூட தான் வருவேன். ஐ சீப்பா அப்படிமா, மாட்டேன். இதுக்குள்ளாரே 11 அடி எடுத்து வச்சுட்டாங்க. ராவணன் என்ன பண்றா, இந்த உருவத்துக்கு இருந்து மறைஞ்சு பாதாள லோகத்துக்குள்ளார போயிடுறார். அங்க மண்டூக மகர்ஷியின் மகளான வளர்ப்பு மகள் தவளையாக இருந்த மண்டோதரிய பெண்ணாக உருமாற்றி கொடுத்தார். அந்த மண்டோதரியை பார்த்து அவள் அழகில் மயங்கி, இவதான் பார்வதி, அங்க பின்னாடி நம்ம கிட்ட சிவன் வேற எதையும் அனுப்பிட்டாரு, இவதான் பார்வதி அப்படின்னு நினைச்சு அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போய் கைசக்கி கிட்ட காமிச்சு, அம்மா நான் பார்வதியவே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்றேன். படா அம்மாவை போய் யாராவது பிள்ளை கல்யாணம் பண்ணுமா அப்படி சொல்லி, நீ யாருமான்னு கேட்க, மண்டோக மகர்ஷியோட மகள் மண்டோ உதரி
அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்வதி தேவிக்கு வந்த கோபத்துல நான் 11 அடி ஒரு ராட்சசம் பின்னால பாத நோக நடந்தேன். நீ உன் மனைவியை 11 மாதம் பூமியில பிரிஞ்சு கஷ்டப்படணும். அதனால ராமனும் சீதையும் ராமாயணத்துல வராங்க. அப்ப சிவன் சொல்றார், உங்க அண்ணன் எந்த தப்பும் பண்ணல. பூமி பரிபாலனம், ஜனங்கள் அதிகமானா அந்த பாரத்தை குறைக்கணும். தப்பு அதிகமாச்சுன்னா அதை சீர் பண்ணணும். அதுக்குத்தான் உங்க அண்ணன் பண்ணியிருக்காரு. அதனால நான் என்ன பண்ண போறேன், நீ ஒரு கூறு போனதுக்கு நீ வருத்தப்பட்ட, நான் என்னிலிருந்து ஒரு கூறு பிரித்து என்னுடைய ருத்ர அம்சத்தை ராவணனுக்கும் ராமனுக்கும் நடக்கும் போரிலே ராமனுக்கு உதவியாக போறேன். அவ யோசிக்கிறா, புருஷா இறங்கி போறாரு, நாம மட்டும் இங்க வந்து என்ன போறோம், நானும் கூட வரேன். என்ன நீ வாள் மாதிரி வருவியா? சரி, நீங்க சொன்னதுதான் சரி, வாள் மாதிரி இல்ல, உங்க வாளாகவே வருகிறேன். ஹனுமனின் வாள் யாருதுன்னா சக்தியின் ரூபம். அவர் வராங்க. அதுக்கப்புறம் ராமாயணத்தில் நடந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். கட்டை பிரம்மச்சாரியான ஆஞ்சநேயர், ஸ்ரீ கல்யாண வரத ஆஞ்சநேயர் கதை. வானிலே பறந்து செல்லும் வல்லமை படைத்த அனுமன் அளப்பரிய ஆற்றல் கொண்ட சூரிய தேவனிடம் கல்வி கற்க விரும்புகிறார். சூரிய பகவானும் அனுமன் வருங்காலத்தில் மக்களின் துன்பங்களை போக்கும் சக்தி கொண்ட ருத்ராம்சம் உணர்ந்து அனுமனை சீடனாக ஏத்துக்கிறாரு. ஒரு நிபந்தனை விதிக்கிறார். ஏன்னா ருத்ராம்சத்துக்கோட சிறப்பா அவர் உணர விரும்பினார். நிபந்தனை அல்ல, சோதனை அல்ல, உணர விரும்பினார். நான் என் தேரை நிறுத்த மாட்டேன், எக்காரணத்தை கொண்டும். ஒரு கணம் கூட நிறுத்த இயலாது. நான் உன் முகத்தை பார்த்துத்தான் உபதேசிக்கணும். அதனால சூரிய பகவானை பார்த்தபடி தேரின் ஓட்டத்திற்கேற்ப பின்புறமாக ஓடிக்கொண்டே கல்வி பயின்றான் ஹனுமன். தன் மாணவன் பின்னோக்கி ஓடி சிரமப்படுகிறானே என்று பரிதாபப்பட்டாலும் தன் தேரோட்டத்தை நிறுத்தினால் உலகம் அப்படியே தம்பிச்சிரும். நாம சொல்றோம், பூமி இருக்குது, அதுக்கு சூரியன் சுத்தி சுத்தி வந்து ஒளி தராங்க. விஞ்ஞானத்தின்படி பூமி பந்து சுழலுது, சூரியன் ஒரே இடத்துலதான் இருக்காரு. இதுதான் விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் சொல்லுது. சூரியன் நிலையாக முது கிழவனாக யுக யுக யுகமாக நெருப்பு பிளம்பாக இருக்கிறார். பூமி சுத்தி சுத்தி வர்றதுனால இரவும் பகலும் மாறி மாறி வருது. அப்ப எப்படி ஆஞ்சநேயர் பின்னோக்கி ஓடிட்டு இருப்பார்? இப்ப எப்படி நாம லிங்கோத்பவகர் ரூபத்துல தன்னுங்கிற குளிர்ச்சியும் வெம்மங்கிற வெப்பமும் இருந்ததோ அதே மாதிரி சூரியன் கிட்டையும் இருந்தது. அதை சமாளிக்க ஆஞ்சநேயர் பின்னாடி பின்னாடி ஓடி 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 கல்வி கற்றதாக ஒரு ஐதீகம். எல்லா இதுவும் அவருக்கு கத்து கொடுத்தாச்சு. ஆனா நாம ஒரு தடவை ஒரு கதை சொல்லியிருக்கேன், இங்க கொஞ்சம் மாத்தி சொல்லியிருக்காங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். பூமியில ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு பேரு இளன். சோழ வம்சம், அதாவது ராமரோட வம்சம். இளா அவன் பேரு. காட்டுல வேட்டையாட போறான், தவறுதலாக ஸ்ரீவனத்துக்குள்ள புகுந்துடுறான். அந்த ஸ்ரீவனங்கிறது சிவனும் பார்வதியும் பூமியில தங்கி ஓய்வெடுக்கும் இடம். ஸ்ரீவனத்துக்குள்ள ஆண்களுக்கு அனுமதி இல்ல, தெரியாம உள்ள போயிட்டான். உள்ள போனதுமே அவனும் பெண்ணாயிட்டான், வெக்கமாயிடுச்சு. இவன் ஸ்ரீவனத்துக்குள்ள திரியிறான், வெளியே வர வழி தெரியல, சுத்தி சுத்தி வரான். அப்போ இவனை தேவேந்திரன் பாக்குறான். இப்படி ஒரு அழகா அப்படின்னு பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி காந்தர்வ மனம் புரிந்து வாலியை பெற்றெடுக்கிறார். இலாதேவி என்ன பண்றாங்க, குழந்தைய அங்கிருந்த ரிஷி பத்தினிகள் வசம் ஒப்படைச்சிட்டு தன்னுடைய நாட்டுக்கு போக வழி கேட்க அவங்க கொடுக்குறாங்க. தன்னுடைய நாட்டுக்கு போய் மனைவி மக்களோட சுபிட்சமா இருக்கான். அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு குழந்தைய விட்டுட்டு வந்தோமே, என்ன பண்றது அப்படின்னு ஒரு வருத்தம். மறுபடியும் ஸ்ரீவனத்துக்குள்ள விரும்பியே போறான், தன்னுடைய குழந்தை எப்படி இருக்குன்னு பார்க்க. இப்ப என்னாச்சு, முதல்ல தேவேந்திரன் வந்தார், வாலி பிறந்தார். இப்ப என்னாச்சு, சூரிய பகவான் பார்த்தார், சுக்கிரீவன் பிறந்தார். அப்புறம் சுக்கிரீவன் கிட்ட, என்னுடைய பிள்ளையை நீ பத்திரமா பார்த்துக்கணும் ஹனுமா, எனக்கு குரு தட்சணையா நீ ஏதாவது கொடுக்கணும்னு விரும்பினா எனக்கும் இலாதேவிக்கும் பிறந்த இந்த குழந்தைக்கு நீ என்னைக்கும் பக்க பலமா இருக்கணும். ஏன்னா தேவேந்திரனை பத்தி சூரியனுக்கு தெரியும்.
தேவேந்திரன் பிள்ளைக்கு தேவேந்திரன் ஏதாவது பாடம் போதிச்சுக்கிட்டே இருப்பான். அவங்கிட்ட இருந்து தன் குழந்தையை காப்பாத்த ஹனுமனுக்கு அவர் ஆஞ்சை இடுகிறார். அதனாலதான் அவர் பேர் ஆஞ்சநேயர். இது நான் ஏற்கனவே படிச்ச கதை. இந்த ராவத்தன் நல்லூர் கதையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூரியனுடைய தேரோட்டி அருணன், நமக்கு தெரியும் கருடாழ்வாரோட அண்ணா. அந்த அருணனுக்கு ஸ்வர்கலோகத்துக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. தினமும் தேரோட்டுற வேலை இருக்கிறதுனால ஒரு நாள் அவரால் தேரோட்ட முடியல. நம்ம நலாயினி புருஷனை கூட சமந்துக்கிட்டு தாசி வீதிக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஒரு மழு மேல, மழு பெருசே மழு, 21 அடி மழு, அது மேல ஒரு மகர்ஷிய உட்கார வச்சிருக்காங்க. பின்புற பாகமாக அப்படியே எண்ணெயை தடை உட்கார வைப்பாங்க. அப்படியே அவர் வலிக்கிட்டு கீழே உயிர் பிரியும். அந்த மழுவின் கூர் முனையானது உடலுக்குள்ள பயணிச்சு உச்சி சிரசு வழியா வெளிவரும். அப்புறமா பறவைகள் அவரை உணவா எடுத்துக்கும். அவர் எந்த தப்பும் செய்யாம இப்படி ஒரு துன்பத்தை கொடுத்துட்டாரே இறைவன், அந்த நிலையிலையும் தவம் பண்ணிட்டு இருக்கார். அவர் மேல நலாயினின் கணவன் கால் பற்றுச்சான். வேணும்னு அவர் பண்றதுதான் கௌசிகன். அப்படி போகும் பொழுது அவர் சபிச்சிட்டார். காலையில சூரிய உதய வெளிச்சம் பூமி மேல படும் பொழுது கௌசிகன் மரணம் அடைவான். நலாயினி சொல்லிட்டா, ஓஹோ நீ அப்படியா, நான் சொல்றேன் நீ கேளு. சூரிய வெளிச்சம் பூமி மேல படாது போக கடவுது. என்னடா இது, சூரிய வெளிச்சம் படலைன்னா உலகம் எல்லாம் என்ன ஆகும், ஜீவன்கள் துன்பப்பட்டன. எல்லாரும் சமாதானம் பண்றாங்க. ஆனா சூரியனோட ரதம் நின்னதுதான். தேராட்டியான அருணனுக்கு ரொம்ப நாளா தேவலோகம் போகணுமே, இதை பயன்படுத்திக்கலாம். அழகான பெண்ணாக மாறுகிறான். இந்திரலோகத்துக்கு போறான். அவனை உள்ள விடமாட்டேங்கிறாங்க. நான் மேனகா தேவியோட அலங்காரிக்க வந்திருக்கும் பெண், அவங்க அலங்காரத்துல கொஞ்சம் பூர்த்தி பண்ண நேரம் ஆயிடுச்சு, உள்ள விடுங்க. அடடா, மேனகையின் தோழி மேனகை விட அழகா இருக்காளே அப்படின்னு உள்ள விடுறாங்க. அங்க நடந்த எல்லா விதமான நடனங்கள், வாத்திய கோஷங்கள், பாடல்கள் எல்லாம் அனுபவிக்கிறார் அருணாதேவி. அவரை பார்த்த தேவேந்திரன் மோகித்து ஒரு குழந்தையை கொடுத்துட்றார். இப்படி வருது கதை. இங்க தேவேந்திரன் அருணாதேவிக்கு பிறந்தவர் வாலி. பூமிக்கு வரார். அதுக்குள்ளார இங்க நலாயினியோட சாபம் முடிஞ்சிருச்சு. கௌசிகர் சுயபுருவம் பெறுகிறார். நலாயினி போய் சிவபெருமான் கிட்ட தவம் இருக்கா, எனக்கு இந்த துன்பப்பட்ட வாழ்க்கை வேணாம், எத்தனை நாள் தான் புருஷன் சந்தேகப்படுவான், தொழுநோயாளிக்கெல்லாம் தொண்டு பண்ணிட்டேன், இப்ப அவன் சௌந்தர ரூபமா வந்தா நான் போய் கட்டிக்கணுமா, நான் மாட்டேங்கிறா. தவம் இருக்கா. நலாயினி யாரு? நல தமயந்தியோட பொண்ணு. அந்த நலாயினி தவம் இருக்க சிவபெருமான் என்ன வரம் வேணும்னு கேட்க, யுகம் யுகமாக தவம் இருந்த நலாயினி பதிம் தேகி பதிம் தேகி பதிம் தேகி பதிம் தேகி பதிம் தேகி, 5 தரம் புருஷன் வேணும்னு கேட்டா 5 புருஷனோட வாழு. அச்சோ நான் அப்படி கேட்கல. இல்ல நீ நல்ல விஷயமா தான் கேட்டிருக்க. பஞ்ச பாண்டவர்களுக்கு நீ மனைவியாக மாறுவாய். அவதான் திரௌபதி அம்மா. இதெல்லாம் இந்த குழந்தைய இவங்களும் வன மகரிஷி மனைவி கிட்ட தான் விட்டுட்டு வந்தாங்க அருணாதேவி. சூரியன் எங்க போன, இந்த மாதிரி தேவலோகம் போயிட்டு வந்தேன், அங்க தேவேந்திரன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வெக்கப்படுறார். அப்படியா, தேவேந்திரன் உன்னை பார்த்து ஆசைப்பட்டானா, அந்த ரூபத்தை நான் பார்க்கணுமே. மறுபடியும் பெண்ணாக அவர் மாற, மறுபடியும் சுக்ரீவன் பிறந்துட்டான் அருணாதேவிக்கும் சூரியனுக்கும். அந்த சுக்ரீவனை ஹனுமன் கிட்ட ஒப்படைச்சு நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றான். இதுதான் நீ தர வேண்டிய குரு தட்சணை. இந்த 2 பிள்ளைங்களையும் அகல்யா தேவி தான் கௌதம மகரிஷியோட அகல்யா பார்த்துக்கிற. அகல்யா தேவி ஒரு தவம் பண்ண போறாளாம். அப்படி பண்ண போகும் பொழுது தன்னுடைய மனைவியின் தவம் கெடாமல் இருக்க இந்த குழந்தைங்க 2 பேர்த்தோட முகத்தை வானரத்தின் முகமாக மாற்றி, ரொம்ப காலமா வனராஜா கேசரி, நம்ம கேசரின்னு சொன்னாக்கா நம்ம ஆஞ்சநேயோட அப்பா மட்டும் கேசரி கிடையாது, ஒரு தலைமை பொறுப்பில இருக்கும் கேசரி அவர்கிட்ட அந்த குழந்தைய கொடுத்து உங்க பிள்ளையா நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த வனராஜன் கிட்ட கொடுக்க, அவரு அதை கொண்டு போய் கிஷ்கிந்தைங்கிற கானகத்துல வளர்த்தான்.
இந்திரனின் புதல்வன் வாலி, சூரியன் மகன் சுக்கிரீவன். இப்படி என் மகன் சுக்ரீவனுக்கு நீ என்றென்று துணையா இருக்கணும். உன் ஞானம் பராக்கிரமம் எல்லாமே நான் கற்றுக் கொடுக்கறதெல்லாம் அவனுக்குத்தான் பயன்படுத்தணும். இதுதான் குரு தட்சணை. எல்லாத்தையும் கற்றுணர்ந்தாச்சு. ஹனுமன் பாடினால் கல்லும் கரையும், ஹனுமன் பாடினால் நீரும் உறையும். அந்த அளவுக்கு வித்தகர். எல்லாத்தையும் கத்துக்கிட்டேராமா, நீ நவ வியாக்கரண பண்டிதன் ஆகணும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வியாக்கரணத்துல ஒரு பகுதியை நீ கத்துக்கணும்னா குடும்பஸ்தனாக இருக்கணும். அதனால நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஹனுமன் சிரிச்சிட்டார். நானே ருத்ராம்சம், எனக்கு எதுக்கு கல்யாணம்? உனக்கு நவ வியாக்கரண பண்டிதனா ஆகணுமா வேணாமா? ஆமா. அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கணும். பொண்ணுக்கு நான் எங்க போக? சரி, என் மகள் ஸ்வர்ச்சலாவை உனக்கு கல்யாணம் பண்ணித்தரேன். நான் ஒரு தரம் சொல்லியிருந்தேன், ராவணனோட கோட்டையை தாண்டி போகிற அகலையில மகர மீன் ஒண்ணு கிடக்குது. அது ஸ்வர்ச்சலா தேவி. ஹனுமனின் வியர்வை துளிகளை உண்டதால் மகரத்வஜன் அப்படிங்கிற குழந்தை பிறக்குதுன்னு இங்க ஸ்வர்ச்சலா தேவிய சூரியனோட பொண்ணா கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்வர்ச்சலா தேவிக்கும் ஹனுமனுக்கும் பிறந்த மகரத்வஜன் நவவியாக்கரண பண்டிதன் அந்த பட்டமும் பெற்றுச்சார். பிரம்மச்சாரி நாம சொல்ற ஹனுமன் இங்க குழந்தை குட்டியோடு இருக்கார். சரி, இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், ஹனுமனுக்கு ஒட்டகம் தாங்க வாகனம். கைலாசத்துல ஒட்டகங்கள் இருக்கு, யானை, குதிரை, இந்த மாதிரி இருக்கிற அப்படி நிறைய புண்ணியம் பண்ண ஒட்டகங்களும் இருக்கு. இவர் ருத்ராம்சம். கைலாசத்துல இருந்த ஒட்டகம் ரொம்ப நட்பா ஒரு ஒட்டகம் அவருக்கு இருந்ததா. அந்த ஒட்டகம் ஹனுமனை தேடி பூமிக்கு வந்திருக்கு. எப்படி குபேரனின் மகன்களான மணிக்ரீவனும் நலகூபனும் நீலன் நலன் அப்படிங்கிற பெயரோட வந்தாங்களோ, இந்த ஒட்டகமும் இந்த பூமியில வந்துட்டு இருக்கு. 12 வயசு ஒட்டகமா இருக்கு. அங்க இருந்த காந்த மதன பள்ளி அப்படிங்கிற இடத்துல ஹனுமன் நண்பர்களோட ஜாலியா காலார போயிட்டு இருந்தாராம். ஒரு நல்ல ஆரோக்கியமான பட்டு துணிகளால் பட்டு அலங்காரப்பட்டு நவ மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒட்டகம் அவனுக்காக காத்துட்டு இருக்கு. அங்கிருந்த கற்றாழைகளை முட்களுடன் சேர்த்து சாப்பிட்டு கொண்டு இருந்தது. அந்த ஒட்டகத்துக்கு 12 வயசு இருக்கும். அதை பார்த்ததுமே ஹனுமனுக்கு இது நம்ம ஒட்டகமா இருக்குமோன்னு தோணி அந்த ஒட்டகத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டார் ஹனுமன். அதே சமயம் கைலாசத்திலிருந்து வந்த ஒட்டகம் செருப்போட ஏறக்கூடாது. காலணிகளை கலற்றி விட்டு ஒட்டகத்துக்கு மேல ஏறார். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். நமக்கு இப்படி ஒரு ஒட்டகம் கிடைச்சதுன்னு சந்தேஷம். ஹனுமனோட நண்பன் சுச்சேனா குடை பிடிக்கிறார். நீலா சாமரங்கள் வீசுறார். மாகதா ஹனுமனை புகழ்ந்து பாடுறார். அந்த காந்த மதன பள்ளியை ஜாலியாக ஊர் சுத்துறாங்க. ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கும் பொழுது ஹனுமன் செருப்பு அணியாமல் தான் உட்காருவார். அவருடைய காலணிகளை பாவனா என்னும் நண்பர் சுமந்துக்கிட்டு வருவார். இப்படித்தான் ஹனுமனுக்கு ஒட்டக வாகனம் கிடைச்சது. இன்னைக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு கார்த்திகை தீப கதையும் ஒட்டக வாகனமும் ராவத்த நல்லூர் ஒரு புராணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும், பிரபஞ்ச பேராற்றலுக்கும், ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும், ஹனுமனுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். அனுமனின் வாளாய் திகழும் பார்வதிக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கம். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி. நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம்.